அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. குர்ஆனை நம்ம தொடர்ந்து ஓதி வரோம். சூரா அல் அன்ஆமில் 90வது வசனம் வரைக்கும் நம்ம ஓதணும். நிறைய விஷயங்கள் இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே வரான். ஸோ 90வது வசனத்தில் இறைவன் சொல்லியிருந்தான், நபியே, அவர்கள் தாம் அல்லாஹ்வினால் நேர் வழி காட்டப்பட்டவர்கள். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரியாக நபிமார்களை பிரித்து இறைவன் சொன்னான். ஸோ அவங்களெல்லாம் பேர் சொல்லி கடைசியாக சொல்கிறான், அவங்க தான் அல்லாஹ்வினால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். அவர்களுடைய வழியினேயே நபியை நீரும் பின்பற்றி செல்வீராக. நான் இந்த அழைப்பு பணிக்காக எந்தவித கூலியையும் உங்களிடம் கோரவில்லை என்று கூறுவீராக. இது அகிலத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு அறிவுரையே ஆகும். ஸோ எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே, இது முஸ்லீம்களுக்குள்ள அறிவுரைன்னு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. இது உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஆன அறிவுரை. அப்போ குர்ஆனில் உள்ள சட்டத்திட்டங்கள் நீ முஸ்லீமாக இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லாத்துக்குமே தேவையான எல்லாமே குர்ஆனில் இருக்குது. இதை இறைவன் கூறுறான். ரைட். ஸோ இன்றைக்கி 91வது வசனத்துலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். வமா கதரு. வமா கதரு, அவர்கள் அறியவில்லை அல்லாஹுவை. ஹக்க கத்ரிஹி. ஹக்க கத்ரிஹி அப்படின்னா தகுந்தாற்போல் அப்படின்னு வருது. இன்னும் சரியான முறையில், ஹக்குங்கிறது உண்மைன்னு வருமா? ஸோ சரியான முறையில் அல்லாஹ்வை அவங்க அறியலை. கத்ரிஹி, அவனுடைய தகுதி. இது காலு மா அன்ஸலல்லாஹு அலா பஷரின். பஷர் அப்படின்னா மனிதர்கள். மனிதர்கள் நாஸ் அப்படின்னாலும் மனிதர்கள்னு பார்த்தோம். கௌம் அப்படின்னாலும் கூட்டம்னு பார்த்தோம். பஷரின் அப்படின்னாலும் மனிதர்கள்னு இப்போ பார்க்குறோம். மின் ஷைஇன் குல் மன் அன்ஸலல் கிதாபல்லதி ஜாஅ பிஹி மூசா நூரம் வஹுதன். நூர் ஒளி, ஹுதன் அப்படின்னா நேர்வழி. லின்னாசி தஜ்அலூனஹு கராத்தீச துப்தூனஹா. ஸோ கராத்தீச அப்படின்னா பல ஏடுகளாக. ஸோ தீச கராத்தீச அப்படின்னா பல ஏடுகளாக. துப்தூனஹா வெளிப்படுத்தினீர்கள். வதுஹ்ஃபூன இன்னும் மறைத்து விடுகிறீர்கள். கசீரன் அதிகமானதை. வ உல்லிம்தும் இன்னும் கற்பிக்கப்பட்டீர்கள். மாலம் தலமு அன்தும் வலா ஆபாஉக்கும் குலில்லாஹு சும்ம தர்ஹும் ஃபி ஹௌசிஹிம் யல் அபூன். ஸோ அல்லாவை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிப்பிடவில்லை. அதனால்தான் அல்லாஹ் எந்த மனிதன் மீதும் எதனையும் இறக்கிடவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். மூசா கொண்டு வந்த வேதத்தை இறக்கியவன் யார் என்று அவர்களிடத்தில் நீர் கேளும். அதுவோ மனிதர்களுக்கு ஒளியாகவும் நேர்வழியாகவும் திகழ்ந்தது. அதனை நீங்கள் பகுதிகளாய் பிரித்து அதில் சிலவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள், பெரும்பாலானவற்றை மறைத்து விடுகிறீர்கள். நம்மளும் இப்போ அதை தான் செய்கிறோன்னு நினைக்கிறேன். மேலும் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அறிந்திராதவை எல்லாம் எதன் மூலம் உங்களுக்கு புகட்டப்பட்டதோ அதனை இறக்கியவன் யார்? அல்லாஹ்தான் என்று கூறுவீராக. அவர்களை தங்களின் வீண் விவாதங்களிலேயே விளையாடி கொண்டிருக்குமாறு விட்டுவிடுவீராக. ஸோ அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி அந்த அரபு தீபகற்பத்தை சுற்றி இருந்தது யூதர்கள் அதிக அளவில் இருந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளை டோட்டலாக கார்னரைஸ் பண்ணி அந்த ஜூஸ் இருக்காங்க தான். ஸோ கிறிஸ்டியானிட்டியுமே பார்த்திங்கன்னா மூசாவுடைய அந்த இதை ஏற்றுக்கும்.
மூசாவுடைய அந்த வேதங்களை ஏற்றுக்கும். ஸோ இன்னும் நம்ம பார்க்குறோம்ல, பைபிள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு ஒரு சில விஷயங்களை சொல்லும், புதிய ஏற்பாடு ஒரு சில விஷயங்களை சொல்லும். ஸோ இதை மூசாவுடைய இது பழைய ஏற்பாடு, ஈசாவுடைய இது புதிய ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலை, ரைட்? ஸோ ஆனாலும் இந்த வேதமுடையவர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடையதை நம்புவாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இங்கே நீங்கள் நம்ம தமிழர்களாக இருக்கிறதுனால அந்த கிருஷ்ணன் அவருடைய இதுவும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடையதும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இவங்களும் இங்கே உள்ள அந்த ஆரியர்கள்ன்றதை தாண்டி அந்த வைணவ சமூகத்தில் இருக்கிறவங்களும் இந்த வேதங்களை நம்புகிறவங்களாகத்தான் இருப்பாங்க, சரியா? ஸோ அப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னா, நல்ல ஒரு வார்த்தைகள் இங்கே பாருங்களேன். இறைவனை எப்படி மதிப்பிடணுமோ அப்படி இவங்க மதிப்பிடலை. ஸோ இது இன்றைக்கி நம்மளும் அப்படி தான். அரசாட்சி, பொருளாதாரம், இன்னும் மற்ற விஷயம், உழைப்பு எல்லாமே அல்லாஹ் சொன்னபடித்தானே இருக்கணும். அவனுடைய ஆற்றல் தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? குரான் ஓகே, பட் குரானை விட நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்கிறதுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற நிலையில் தானே நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுக்கும் இது பொருந்தும், அவங்களுக்கும் இது பொருந்தும். முக்கியமாக இதை வச்சு அரசியல் செய்கிறவங்களும், இதை வச்சு மற்ற விஷயங்கள் செய்கிறவங்களும் இறைவனை எப்படி மதிப்பிடணுமோ அப்படி மதிப்பிடலை. அதனால தான் அல்லாஹ் எந்த மனிதன் மீது எதையும் இறக்கலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு மூசா கொண்டு வந்த அந்த வேதத்தை இறக்கியது யார்? மூசா வேதம் கொண்டு வந்தார், அதை இறக்குனது யார் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்க சொல்கிறான். அதே மாதிரி அந்த வேதம் மனிதர்களுக்கு நேர்வழியாகவும் ஒளியாகவும் இருந்துச்சு. அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பகுதி பகுதியாக பிரித்து சிலதை வெளிப்படுத்துகிறாங்க, பெரும்பாலானதை மறைச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த பைபிளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம பார்த்தாலும் அவங்க வெளிப்படுத்தினது மட்டும்தான், மறைத்து வச்சது எவ்வளவோ. குரானுமே இன்றைக்கி அப்படி தானே. நமக்கு குரானில் உள்ள எல்லாமே தெரியுதா? நமக்கு 30 வயசாகிடுச்சு, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. குரானில் உள்ள எல்லாமே நமக்கு தெரியுதா அப்படின்னா இல்லையே. அப்போ பகுதி பகுதியாக பிரித்து உங்கள் இஷ்டத்துக்கு பிரித்து தேவை உள்ளதை வெளிப்படுத்துகிறீங்க, உங்களுக்கு தேவை இல்லாததை அதாவது நமக்கு தேவைன்னு நம்ம நினச்சிப்போம்ல, அந்த மாதிரி இந்த பெரியவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், சிலதை வெளிப்படுத்துகிறாங்களாம், சிலதை மறைச்சிட்றாங்களாம். ஸோ நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அறிந்திராதவை எல்லாம் எதன் மூலம் உங்களுக்கு புகட்டப்பட்டதோ அதனை இறக்கியது இறைவன் தான், அதனை இறக்குனது அல்லாஹ் தான். ஸோ இது டைரெக்டாக எல்லார்கிட்டையுமே இது பேசக்கூடிய வார்த்தை. இது முஸ்லீமுக்கு தான் சொல்கிறதுன்னு இல்லை, பொதுவாக இதை யார் படித்தாலுமே கவனிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆயத்து இதெல்லாம். இன்னும் நல்ல வெல் நாலேஜ்டு பகுத்தறிவு உடைய ஒரு ஆள் இதை வாசிக்கிறாங்க, இந்த ஆயத்தை ஓதுறாங்க, இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய பல விஷயங்களை அவங்க எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆயத்து இது. ஸோ இவ்வளோத்தையும் இறக்குனது அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தங்களின் வீண் விவாதங்கள்லையே விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இறைவன் அவங்கள விட்டுடுவான். ஸோ அதான் அவங்க இப்போ இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம், நிறைய டிபேட்ஸ் நடக்குது, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. இவங்க அவங்கள திட்டுறாங்க, அவங்க இவங்கள திட்டுறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மாதிரி விவாதம் பண்ணிக்கிறது, அதனால தான் அதிகமாக விவாதம் பண்ணுறதையே நம்ம அந்தளவுக்கு இறைவன் இது லைக் பண்ண மாட்டான். ஏன்னா விவாதம்ங்கிறது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு தோணினாலும் அதை ஏற்றுக்கக்கூடாது விவாதம் அப்படின்னா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு என்றைக்குமே தப்பு. ஸோ அதான் இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க வீண் விவாதத்திலேயே இருக்கட்டும்,
இப்படியே அவங்க விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு போட்டும் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ விவாதம் எப்படியாப்பட்டதுன்னு யோசிச்சுக்கோங்க, யார் இதை பண்ணுறாங்கங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். வஹாதா கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்கும் முசத்திகுல் லதி பைன யதைஹி வலிதுன்திர உம்மல் குரா வமன் ஹவுலஹா வல்லதீன யூமினூன பில் ஆஹிரதி யூமினூன பிஹி வஹும் அலா ஸலாத்தீஹிம் யுஹாஃபிதூன். அந்த வேதத்தை போன்றே இதுவும் ஒரு வேதமாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த வேதம் மாதிரி இதுவும் ஒரு வேதம்தான். இதனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இது அருள் வளம் மிக்கதாகவும் தனக்கு முன்னால் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துவதாகவும் இருக்கிறது. மேலும் இத்தலைநகரத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வசிப்பவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் இது அருளப்பட்டுள்ளது. மேலும் எவர்கள் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இவ்வேதத்தையும் நம்புவார்கள், தமது தொழுகையிலும் பேணுதலாக இருப்பார்கள். பாருங்க, இந்த இடத்துல மூசாக்கு என்ன வேதமோ அதே வேதம் தான் உங்களுக்கும். மூசாவுடைய வேதம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த மற்ற வேதங்களை மெய்ப்பிக்கிற விதமாகத்தான் குர்ஆன் இருக்குது. மறுமையை நம்புகிறவங்க இந்த வேதத்தையும் நம்புவாங்களாம். இது அந்த நகரம் அப்படிங்கிறது எந்த இடத்துல நபி இருந்தாங்களோ அதன் சுற்றுப்புறங்கள் அப்படின்னா டோட்டலாக தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குனது வெறும் சவுதிக்கோ வெறும் மக்காக்கோ மட்டும் இல்லை, மக்காவை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இறக்கப்பட்டாங்க. ஸோ இது எல்லாரும் எல்லா நிலையிலையுமே எல்லாருமே சமம்தான். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் இதை இறக்கியிருக்கான். ஸோ நீங்கள் மறுமையை நம்புனீங்கன்னா இந்த வேதத்தை நம்புவீங்க. வேதத்தை நம்பும்போது கண்டிப்பாக தொழுகையில் பேணுதலாக இருப்பீங்க. அல்லாஹ் இந்த இடத்துல தொழுகையை மீன் பண்ணுறான் அப்படின்னா மறுமைக்கும் இந்த தொழுகைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்டிவிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம தொழுகையை அல்லாஹ்க்காக நம்ம செய்கிறோன்னு நினைக்கிறதுனால தான் நம்ம அதில் சில அசால்ட்டாக கூட இருக்கும். ஆனால் தொழுகை அல்லாஹ்க்காக செய்யலை, நமக்காக செய்கிறோம். சாப்பிட்றோம், தூங்குகிறோம், சாப்பாடு 3 வேளைக்கு 2 வேளை சாப்பிட்றதில்ல, 2 வேளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். 3 வேளையுமே சாப்பிடுவோம், பத்தாததுக்கு 5 வேளை கூட சாப்பிட்றோம். ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் போடுறோம், வெளியே போகிறோம், வரோம். ஆனால் தொழுகையில் மட்டும் நமக்கு அல்லாஹ்க்காக தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுடுறோம். தொழுகையுமே நமக்காக தான் பண்ணுறோம். மறுமையை நம்பணும் அப்படின்னா மறுமைக்கு இன்றைக்கி எவ்வளோ வேலைகள், எவ்வளோ இக்கட்டுகள், நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே. அப்போ அதுக்கு எனக்கு தொழுகை தான் கொண்டு வரும். அதைத்தான் இறைவன் திரும்ப திரும்ப தொழுகையை நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கான். தொழுகையில் பேணுதலாக இருப்பாங்க அப்படின்னு. அடுத்து பாருங்கள். ஸோ வேதங்களை நீங்கள் நம்புங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அடுத்து வமன் அதுலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன் அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைஹி ஷைஉ வமன் கால சஉன்சிலு மிஸ்ல மா அன்ஸலல்லாஹ் வலவ் தரா இதி ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத்தி வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம் அஹ்ரிஜூ அன்ஃபுஸக்கும் அல்யௌம துஜ்ஸௌன அதாபல் ஹூனி பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக்கி வ குன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது தனக்கு வஹி வராத நிலையில் தனக்கு வஹி வருவதாக சொல்பவனை விட, மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்தது போன்று அதற்கு போட்டியாக நானும் இறக்கி காண்பிப்பேன் என்று பிதற்றுபவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்?
அந்தோ இந்த அக்கிரமக்காரர்கள் மரண வேதனைகளில் சிக்கியிருக்கும்போது நீர் பார்க்க வேண்டும். மேலும் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டியவாறு உங்களுடைய உயிர்களை கொடுங்கள். அல்லாவை பற்றி உண்மைக்கு புறம்பானவற்றை நீங்கள் கூறிக்கொண்டிருந்ததாலும் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து நீங்கள் ஆணவம் கொண்டு இருந்ததாலும் இன்று உங்களுக்கு இழிவுமிக்க வேதனை கூலியாக தரப்படுகிறது என்று கூறுவார்கள். ஸோ அல்லாஹ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டான், இதுக்கு முன்னாடி வந்த வேதத்தை இது என்ன பண்ணுது, மெய்ப்பிக்குது. நீங்கள் தான் இந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. நீங்கள் திருப்பியும் நம்பி உங்களுடைய வேலையில் நீங்கள் ஈடுபடுங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் நீங்கள் அல்லாவுடைய வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அல்லாஹ் பாசிட்டிவாக இவ்வளவும் அந்த தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு தான் தண்டனையை பற்றியே பேசுவான். நம்மளை மாதிரி எடுத்தோடனே தண்டனையை பேச மாட்டான். ப்ராப்பராக எடுத்து சொல்லுவான். நம்மளை நிதானப்படுத்தி தான் உள்ளதை பேசுவான். அதனால தான் குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆயத்தை மட்டும் பார்த்து முடிவு பண்ணிடக்கூடாது. ரேண்டமாக ஒரு ஆயத்தை பார்ப்போம், அதை பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்கிறான், பின்னாடி என்ன சொல்கிறான், அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு ஓவராலாக நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அதை விட்டுட்டு ரேண்டமாக நம்ம பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் பயங்கரமாகவும் கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும். தொடர்ந்து பார்க்கும்போது அதனுடைய விவகாரங்கள் நமக்கு புரிய வரும். ஸோ யார் அல்லாஹ் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறாங்களோ, அல்லது தனக்கு வஹியே வரலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஹி ஸ்டாப் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு வஹியே வராதப்ப எனக்கு வஹி வருது அப்படின்னு பொய் சொல்கிறாங்களோ, அல்லது அல்லாஹ் இறக்கி வைத்தது போல் நானும் இறக்குவேன், நானும் வேதத்தை இறக்குவேன் அப்படின்னு பிதற்றி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அக்கிரமக்காரர்களாம். ஸோ இன்றைக்கும் பெரிய பெரிய உலமாக்கள்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளவோ புக்ஸ் எழுதினாலும் அந்த புக்ஸை பற்றி பெருசாக அவங்க பிதற்ற மாட்டாங்க. உண்மையான உலமாக்கள் அவங்க எழுதின புக்ஸ் இந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் புகாரியை எடுத்துக்கோங்களேன், புகாரி இமாமே எடுத்துக்கோங்களேன். அந்த புகாரிங்கிறது ஒரு ஹதீஸ், ஒரு புக்கு தான். இன்னும் தஃப்சீர் இப்னு கதீர்லேருந்து சஹீஹ் முஸ்லீம்லேருந்து எல்லா ஹதீஸ் புக்குங்களுமே ஜஸ்ட் ஒரு புக்கு தான். ஆனால் எழுதின எந்த உலாமாக்களும் எந்த இமாம்களும் தங்களை ரொம்ப பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அவங்கள இன்றைக்கி நம்ம பேசுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க அன்றைக்கி பிதற்றி இருந்தாங்களா அப்படின்னு யோசிச்சோன்னா இல்லை. ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் இன்றைக்கும் சிலர் இருக்காங்க, ஏகப்பட்ட புக்ஸ் எழுதியிருந்தாலும் அதை எத்தி தான் வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் புக் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒன்றும் பெருமை பேசலை. ஆனால் இன்றைக்கி ஏகப்பட்ட மற்ற சம்பந்தமே இல்லாமல் புக்கு எழுதிட்டு இவர் படைப்பாளர், இவர் தான் எல்லாமே, நம்ம ஆட்சியாளர் கூட எக்ஸ் ஆட்சியாளர், தமிழ்நாடோட எக்ஸ் ஆட்சியாளர், அவர் கூட இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு புக்கு எழுதுகிறேன், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அதுபடி நீங்கள் நடங்க, இந்த பெரியார் இவங்களெல்லாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடங்க அப்படின்னு பிதற்றுபவங்க எல்லாம் கொடிய அக்கிரமக்காரன்னு நல்லா சொல்கிறான். இப்போ அவங்களோட மரண வேதனையை பற்றி இங்கே பேசுகிறான். அவங்களுக்கு மரண வேதனை வரும்போது மாணவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கைகளை நீட்டி உங்கள் உயிரை கொடுங்கன்னு கேட்பாங்களாம். யோசிச்சு பாருங்கள் அந்த நிலைமையை. ஸோ நீங்கள் தான் அல்லாவை பற்றி உண்மைக்கு புறம்பானதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதனால் அவனுடைய வசனங்களை புறக்கணித்து நீங்கள் ஆணவம் கொண்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இழிவு மிக்க வேதனை கூலியாக தரப்படுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ கவனிச்சுக்கோங்க, நிதானமாக எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரியான கூட்டத்துக்குள்ளே இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்காமல் இருக்க, இன்னும் நம் குழந்தைகளை இந்த மாதிரியான கூட்டத்துக்குள்ளே உள்ள விடாமல் இருக்க பிரார்த்தனை செய்வோமாக. அடுத்து பாருங்கள்,
வலக்கத் ஜிதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரத்தின் வதரக்தும் மா ஹவ்வல்னாக்கும் வராஅ துஹூரிக்கும் வமா நரா மஅக்கும் ஷுஃபஆஅக்கும் அல்லதீன ஸஅம்தும் அன்னஹும் ஃபீக்கும் ஷுரகா லகத் தகத்தஅ பைனக்கும் வஸல்ல அன்கும் மா குன்தும் தஸ்உமூன். இப்போ மேலும் அல்லாஹ் கூறுவான், நாம் முதலில் உங்களை படைத்தது போன்று நீங்கள் இப்போது தன்னந்தனியாக எம்மிடம் வந்துவிட்டீர்கள். ஸோ அல்லாஹ் உங்கள் உயிரை கேட்பான். உங்களுக்கு அப்போ நாங்கள் கேட்டு உங்கள் உயிரை கூட்டிகிட்டு போவோம். அங்கே உங்களுக்கு இழிவு இருக்குது. இன்னும் அங்கே வச்சு அல்லாஹ் உங்களை கேட்பான், உங்களை ஃபஸ்ட்டு நான் எப்படி படைத்தேன், அந்த மாதிரியே நீங்கள் தனியாகவே என்கிட்ட வந்திருக்கீங்க. நாம் உலகில் உங்களுக்கு வழங்கியவை அனைத்தையும் உங்களுக்கு பின்னால் விட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையெல்லாம் நீங்கள் கருதி வந்தீர்களோ அத்தகைய உங்கள் பரிந்துரையாளர்களையும் இப்போது உங்களுடன் காணவில்லையே. உங்களுக்கிடையில் இருந்த அனைத்து தொடர்புகளும் முறிந்துவிட்டன. மேலும் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நீங்கள் கருதி வந்த அனைவரும் உங்களை விட்டு காணாமல் போய்விட்டார்கள். ஸோ இன்றைக்கி இந்த அரசியலுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. வீட்டு உறவுகளில் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் சிலர் இவங்க பேச்சை தான் கேட்பாங்க, சிலர் அவங்க பேச்சை தான் கேட்பாங்க. மாமியாரும் ஃபஸ்ட்டு மருமகளும் சேர்ந்துட்டு இன்னொருத்தவங்கள மட்டம் தட்டுறது, இல்லை செகண்ட் மருமகளும் ஃபஸ்ட்டு மருமகளும் சேர்ந்துட்டு மாமியாரை இது பண்ணுறது, இல்லை மாமியாரும் லாஸ்ட்டும் சேர்ந்துட்டு ஆளை இது பண்ணுறது. இது பத்தாததுக்குன்னு ஆண்களும் வேற கூட சேர்ந்துக்கிறது. இப்படி ஒரு வித்தியாசமான இது உறவுகளில் இருந்து ஆரம்பித்து அரசியலில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அல்லாஹ் சொல்லிட்டான், நான் தான் அரசு, என்னுடைய அரசு தான் இங்கே மேலோங்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளையே எத்தனை முஸ்லீம்கள் வேறு அரசியல் கட்சியில் போயிட்டு நாங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக இவங்களுக்கு தான் நாம் சப்போர்ட் பண்ணணும், அப்படி எங்கள் இனம் எங்கள் மொழி அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. ஆச்சரியமாக இருக்குல்ல. அது ஏன்னா அல்லாஹ் இனம் மொழியெல்லாம் பார்க்கவே சொல்லலை. எல்லாரையும் சமமாக பார்க்க சொல்கிறான். ஆனால் எங்கள் இனம் எங்கள் மொழி அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லாமல் வேறு யாரையோ தலைவராக எடுத்துக்கொண்டு பேரளவில் நீங்கள் முஸ்லீம், நம்ம முஸ்லீம், ஆனால் நான் இந்த கட்சிக்கு நான் என்னுடைய சப்போர்ட்டை நான் தரேன் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு முட்டாள்தனம். யாராவது நான் டிஎம்கே தான், ஆனால் நான் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நம்ம என்ன பார்ப்போம்? விசித்திரமாக பார்ப்போம். ஆனால் அந்த நிலமை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுன்னா, நம்ம இன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் திக்கு இல்லாத அனாதைகளாக விடப்பட்டு விட்டோம் அனைத்து முஸ்லீம்களுமே. அதை மறுக்க முடியாது. ஆனாலும் இப்போதைக்கு நான் இருக்கிறதுக்காக யாரையெல்லாம் நான் சார்ந்திருக்கேனோ, யாரையெல்லாம் நான் தூக்கி பிடிச்சேனோ, யாரையெல்லாம் நான் இவங்க என்னை காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் எடுத்திங்கன்னா என்ன படிக்கணும், என்ன இருக்குது, உலகம்னா என்னன்னு இறைவன் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் அதை பற்றிலாம் இல்லை. பேரளவில் முஸ்லீம் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்குது. ஆனால் அங்கே சேம் நீங்கள் சொல்கிற அதே படிப்பு தான் இருக்க போகுது, வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப ஆர்வமாக போய் இது பண்ணுறோம். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் அதுதான் உங்களுக்கு படிப்பு. அப்படிங்கிறப்ப இது உங்களை நீங்களே டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிறீங்க. நம்மளை நாமளே பிரிச்சுக்கிறோம், தனிமைப்படுத்திக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஸோ ஏன்னா இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு மோசமான சூழலை நோக்கி இந்த உலகம் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாகத்தான் இருக்கணும். எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு எல்லாரையும் சமமாக நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஓரளவு. ஆனால் அதுக்காக கொள்கை ரீதியாக
இப்போ அவங்க வந்து மோசடிக்காரவங்களாக இருக்காங்க, அவங்களோட போய் நான் ஒற்றுமையாக இருக்க முடியுமா? அது முடியாது. ஆனால் அவங்க வேறு குணம், வேறு ஜாதி, வேறு மதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சு நிற்கிறேன், இல்லை என் மதம்தான் ஒசத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னோடய இனம்தான் ஒசத்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஹிந்துஸை சொல்லணும்னு இல்லை, ஹிந்துஸை நம்மளை சொல்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ எல்லாருமே சமம், அந்த பகுத்தறியக்கூடிய விவகாரத்தை நம்ம மனசில் வைப்போம். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. இறைவன்கிட்ட நம்ம நிற்கும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி இங்கே நமக்கு இறைவன் கொடுத்த எல்லா வசதிகளையும் நல்லா அனுபவிங்க. ஆனால் அது என்றைக்கா இருந்தாலும் இந்த வசதி நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற அந்த அவாரோடையே இருங்க. அது போகும்போது ஓகே, அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துட்டான், அது எதுவாக வேணா இருக்கட்டும், நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைத்துமே. ஸோ இதெல்லாம் தான் இறைவன் சொல்கிறான். நீங்கள் எதையெல்லாம் முக்கியம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே என்கிட்ட வரும்போது காணாமல் போயிடும் அப்படிங்கிறான். அதுக்கு தான் அடுத்த ஆயத்து சொல்கிறான், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ முஹ்ரிஜுல் மையித மினல் ஹை தாலிகுமுல்லாஹு ஃபஅன்னா தூஃபகூன். திண்ணமாக விதையையும் கொட்டையையும் வெடிக்கச் செய்பவன் அல்லாஹ்தான். உயிரில்லாததிலிருந்து உயிருள்ளதையும் அவனே வெளிக்கொணர்கிறான். மேலும் உயிருள்ளதிலிருந்து உயிரில்லாததை வெளிப்படுத்துபவனும் அவனே. இப்பணிகள் அனைத்தையும் செய்கிறவன் அல்லாஹ்தான். இதற்கு பிறகும் நீங்கள் எங்கே வழிமாறி சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நல்லா பாருங்களேன், ரொம்ப தெளிவான ஆள். ஸோ இந்த உலகமே அந்த ஃபுட்டுக்காக தானே, சாப்பாட்டுக்காக தானே நம்ம எல்லாமே. அப்போ ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், விதை கொட்டை இதெல்லாம் நான் தானே உற்பத்தி பண்ணுறேன். விதையையும் கொட்டையும் வெடிக்க செய்கிறது யார்? நான் தானே. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லாமே ஜிஎம்ஓ, ஜென்ரலி மாடிஃபைடு ஜிஎம்ஓனா என்னன்னு மறந்துடுச்சு. லைக் அதான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கசமாக சம்திங். ஸோ இப்படி ஜென்ரலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜிஎம்ஓ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விதையே இல்லாமல் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையே நம்ம வந்து இன்ஃபேக்ட் இப்போ எனக்கெலாம் எங்கள் அம்மா வந்து பப்பாயாலாம் கொடுக்கும். அந்த பப்பாயாவில் பார்த்திங்கன்னா விதையே இருக்காது. ஆனால் அந்த பப்பாயா வந்து நமக்கு வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு வந்து நல்ல ஹெல்ப்பாக இருக்கும், சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் அந்த பப்பாயாவே அடுத்து ரீப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்கள நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அல்லாஹ் நிறுத்தி இந்த வார்த்தையை சொல்கிறான், விதையையும் கொட்டையையும் வெடிக்க செய்கிறது யார்? அல்லாஹ் தான். உயிரில்லாததுலேருந்து உயிர் உள்ளதை யார் வெளிக்கொண்டு வரா? அப்போ என்ன உயிர் இல்லாதது உயிர் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீசெண்டாக சம்வாட் ரிசர்ச்சில் வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னும் நீங்கள் டைரெக்டாக வீடுகளில் இந்த செடி வளர்க்குறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். விதை நல்லா காஞ்ச பிறகு, அதோட கொட்டைலாம் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதை நம்ம மண்ணில் போட்டு வச்சாதான் அது வெடித்து வெளிவரும். அந்த இதோட போட மாட்டாங்களாம், அது பேர் என்ன, டைரெக்டாக அந்த ஈரப்பதத்தோடு போட மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ உயிர் இல்லாததுலேருந்து உயிர் உள்ளது, அந்த பழம் காஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போன பிறகு திருப்பி உயிர் உள்ள அந்த மரம் திருப்பி வருது. ஸோ இதெல்லாம் வந்து இறைவன் வந்து பேசி காமிக்கிறான். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்கிறது நான் தான், அல்லாஹ் தான். இருந்தும் நீங்கள் வழி மாறி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம எங்கேயோ மாறி போயிருக்கோன்றது
புரியுதா இல்லையா? ரைட். ஃபாலிகுல் இஸ்பா வஜஅலல் லைல சகனம் வஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா தாலிக தக்தீருல் அசீஸில் அலீம். ஸோ இரவை அகற்றி வைகறை பொழுதை வெளிப்படுத்துபவனும் அவனே, இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவனும் அவனே. சூரியன் சந்திரனுடைய உதயம் மறைவு ஆகியவற்றின் கணக்கினை வரையறுத்தவனும் அவனே. இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதாகும். பாருங்க, ஃபுட்டை பற்றி பேசிட்டான். அடுத்து வைகறை பொழுதை வெளிப்படுத்துபவன் அவனே, இரவை அமைதி பெறும் நேரமாக அமைத்தவன் அவனே. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது? வைகறை தான் வந்து அமைதியாக இருக்குது, இரவு வந்து ஜெகஜோதியாக இருக்குது. பட் எல்லாம் வந்து ப்ராப்பராக டைமு, நான் தான் இந்த டைமை இப்படி அமைச்சிருக்கேன். ஸோ நான் தான் இந்த மைக்கை மியூட் பண்ணிக்கோங்கம்மா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா செஷன் முடிஞ்சோன்னே நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் செஷன் முடிஞ்சோன்னே இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். ஸோ வைகறை டைமும் இன்னும் இரவு நேரம் வந்து அமைதியாகவும் அமைத்தது இறைவன் தான். சூரியன் சந்திரன் இதனுடைய அந்த ப்ராப்பர் உதயம் மறைவு இதை வந்து கணக்காக வரையறுத்ததும் அவன்தான். இது பேரறிவு கொண்டவனும் வல்லமை மிக்கவனுமான இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கும் வந்து இந்த இறைவனை மறுக்கிறவங்கெல்லாம் வந்து அது எப்படி இறைவன்லாம் ஒன்றும் இல்லை, இறைவனோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல தெரியுதா? அல்லாஹ் சொல்கிறான், நான் இந்த சூரியனை படைச்சு அது இங்கே வரணும் இங்கே போகணும்னு யார் அதுக்கான ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறது? இன்றைக்கி உள்ள சூழலை பார்த்து ப்ரோக்ராமிங் தான் எல்லாமேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ப்ரோக்ராமாவது ஒருத்தர் பண்ணி வைக்கணும்ல. ஒரு வேலை அங்கே நடக்குதுன்னா அந்த வேலை அங்கே செய்கிறதுக்கு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல ஆர்டர் போட ஒரு ஆள் இருந்திருக்கணும்ல. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு உணவை சொல்லிட்டான். அடுத்து இந்த டைமு, சூரியன் சந்திரனுடைய டைமெல்லாம் நான் தான் இது பண்ணுறேன். ஸோ இதை அல்லாஹ் ஏன் சொல்லணும்? கரெக்டாக இந்த இணை வைக்கிறது இதெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு இழிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உணவு இந்த கொட்டையிலேருந்து உயிருள்ளதை, அதாவது கொட்டையை வெடிக்க வச்சு உயிரற்றதுலேருந்து உயிருள்ளதை நான் தான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதே மாதிரி இறைவன் சொல்கிறான் அந்த நேரம் இதையும் வந்து ஒவ்வொன்றத்தையும் நான் தான் நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போது இதனால் என்ன ஒரு விஷயங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஆனால் இதெல்லாம் நமக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ சொல்லித்தரல. அந்த என்ன சொல்கிறது, சூரியனை அதாவது இப்போ புதுசாக வந்து அந்த லைட்டோ புதுசுன்னு இல்லை, அவங்க நம்ம சயின்ஸ்லேயோ மற்ற இதுலேயோ பேசிக்காக நமக்கு சொல்லித்தரது லைட் இருக்குது, இது இருக்குது, எல்லாம் ஓகே. அந்த லைட்டு எங்கேருந்து வருது? லைட்டை யார் அதாவது யார் படைச்சா? சின்ன இது சேட்டிலைட்டை கண்டுபிடிச்சது இவர், டிவியை கண்டுபிடிச்சது அவர், இவங்களை பற்றிலாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் உலகத்தையே பிரபஞ்சத்தையே ஏற்படுத்தினது யார்? அவரை பற்றி ஏதாவது நம்ம படிப்பில் இருக்கா கேட்டால் மதம்லாம் வந்து படிப்புக்கு வரக்கூடாது. என்ன அப்போது மதம் வேறு வாழ்க்கை முறை வேறு அப்படின்னு இவங்க பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிற மதம்னு பார்த்தோன்னா அந்த மதம் உள்ளே வரக்கூடாது. ஆனால் மார்க்கம் இறைவன்கிறது மதமெல்லாம் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு 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 பொதுவான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அந்த விஷயத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரவே மாட்டுறாங்க. எஜுகேஷனில் எங்கேயுமே காட் பற்றிலாம் பெருசாக இல்லவே இல்லை. ஆனால் இறைவன் சொல்கிறான், இறைவனோட எஜுகேஷனில் பாருங்கள், இதெல்லாம் படைத்தது நான் தான். நம்ம வந்து இன்றைக்கி ரேடியோவை யார் கண்டுபிடிச்சா, டெலஸ்கோப்பை யார் கண்டுபிடிச்சா, இதைத்தான் பார்க்குறோம். ஆல்ரெடி இறைவனோட அருளால் இறைவன் கொடுத்த மூளையை வச்சு இவங்க கண்டுபிடிச்சதை, அதாவது இவங்க அதை எடுத்துக்கிட்டதை முக்கியமாக இன்னும் நீங்கள் இந்த டார்க் சைடெலாம் பார்த்தா தெரியும். இன்றைக்கி யாரையெல்லாம் நம்ம பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறோமோ, பெரிய பெரிய ஆட்களாக நினைக்கிறோமோ, அவங்களோட உண்மை முகம்லாம் நமக்கு தெரியாது.
தெரிஞ்சால் இவங்களையா நம்ம வந்து ஸ்கூல் புத்தகத்தில் காலேஜ் புத்தகத்தில் படித்தோம் அப்படின்னு நமக்கு தோணிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு படிப்புக்கு இருக்குது, இதெல்லாம் இல்லை. ஆனால் இறைவன் சொல்லி கொடுக்குற எஜுகேஷனில் பாருங்கள் எதை சொல்லித்தரான் அப்படின்னு. அடுத்த ஆயத்து பாருங்கள். வஹுவல்லதி ஜஅலலகுமுன் நுஜூம லிதஹ்தது பிஹா ஃபி துலுமாத்தில் பர்ரி வல் பஹர் கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். அவனே உங்களுக்காக நட்சத்திரங்களை படைத்தான், அவற்றின் மூலம் தரை மற்றும் கடலின் இருள்களில் நீங்கள் வழி தெரிந்து கொள்வதற்காக. ஸோ இன்றைக்கி லைட் யார் கண்டுபிடிச்சாங்கிறத படிக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து காலத்துக்கும் வழி தெரியணும், நைட் டைமில் பார்த்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நட்சத்திரங்களை நான் தான் படைச்சேன்னு ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்கான். இறைவன் படைச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் நான் படைச்சிருக்கேன்ல, அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்ல. அல்லாஹ் சொல்கிறது சரிதானே? ஒரு சாதாரண லைட்டு போட்டதுக்கே நம்ம அவ்வளோ தூக்கி வச்சு பேசுகிறோம். இவ்வளோ நம்ம வந்து இருளில் வழி தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக நட்சத்திரங்களை படைச்சேன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம யோசிக்கணும். திண்ணமாக அறிவாற்றல் கொண்ட சமூகத்தினருக்கு நாம் சான்றுகளை விவரித்து கூறிவிட்டோம். ஸோ எந்த இடத்துலையுமே அறிவுங்கிறது எனக்கு நிறைய தெரியும், நான் இதில் எக்ஸ்பர்ட்டு அப்படிங்கிறது அறிவில்லை. யார் எதை சொன்னாலும் என்னால் அதை பிரித்து புரிஞ்சுக்க முடியும், என்னால் அவங்க சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அறிவு. ஸோ அறிவார்ந்த அந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் வந்து எல்லா சான்றையும் சொல்லிட்டானா. ஸோ இதெல்லாம் நமக்கு வருதா? இதெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அது இஸ்லாமிய கல்வி. நீங்கள் உண்மையாகவே இஸ்லாமிய கல்வின்னு சொல்லலாம். சொல்லி தருவாங்க, மதரசாக்கள்லாம் சொல்லி தராங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி இன்டெப்த்தாக பிரித்து சொல்கிறாங்களா? உலகத்தையே படைச்சது அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுவாக. ஆனால் அல்லாஹ் பிரித்து சொல்கிறான். ஏன்னா இது எல்லாமே பெரிய அளவுக்கான பேஸு. அங்கிட்டு சயின்ஸு, இங்கிட்டு டெக்னாலஜி, இங்கிட்டு ஜியாலஜி, புவியியல், இதெல்லாம் புவியியல் தானே உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இறைவன் ஏன் சொல்லணும்? இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன், நான் தான் நிர்வகிக்கிறேன். மேனேஜிங் இல்லை, அதாவது ஃபவுண்டரே இறைவன் தான். ஸோ இந்த ஒரு விவகாரத்தை சொல்லிவிட்டு கடைசியாக அறிவார்ந்த சமூகத்துக்கு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அடுத்து பாருங்கள். வஹுவல்லதி அன்ஷஅக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதத்தின் ஃபமுஸ்தகர்ரும் வமுஸ்தௌத கத் ஃபஸ்ஸல்னல் ஆயாத்தி லிகௌமி யஃப்கஹூன். மேலும் அவனே ஓர் உயிரிலிருந்து உங்களை படைத்தான், பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்குமிடமும் இருக்கிறது, ஒப்படைக்கப்படும் இடமும் இருக்கிறது. புரிந்து கொள்ளும் சமூகத்தினருக்கு இத்தகைய சான்றுகளை எல்லாம் நாம் விளக்கி கூறிவிட்டோம். ஸோ அடுத்து நம்மளுடைய பிறப்பை பற்றியும் பேசுகிறான். ஒரே உயிரிலிருந்து உங்களை படைத்தேன், ஒவ்வொருவருக்கும் தங்குமிடமும் இருக்குது, ஒப்படைக்கப்படும் இடமும் இருக்குது. ஸோ இது எல்லா வகையிலையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக அந்த பயாலஜிக்கலாகவும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த தங்குமிடம் நார்மலாக அங்கே ஒரு அம்மாவோட அந்த வயிற்றில் தங்குமிடம் இருந்து இறுதியாக அவங்கள கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க, அந்த டெலிவரி ஆன பிறகு வருது. அப்படியும் நீங்கள் யோசிங்க. ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தில் நம்ம தங்குறோம், இறைவன்கிட்ட ஒப்படைப்போம், அதையும் யோசிங்க. இல்லை இந்த நீங்கள் பிறந்தாலுமே கொஞ்ச நாள் உங்கள் அப்பா அம்மாட்ட தங்குவீங்க, ஆனால் அடுத்து இறைவனுக்காக நீங்கள் ஒப்படைக்கப்படுவீங்க. ஏன்னா இறைவனோட வேலையை செய்யணுன்ட்டு நம்மளை வந்து ஒப்படைப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் ஆமாம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறோம்ல. அப்போ அந்த லீடிங் இது என்னது? அதாவது அந்த இறைவனுக்கு எனக்கு இவ்வளோ படைச்சி இவ்வளோ விஷயத்தை கொடுத்து எனக்காக இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த எஜமானனுக்கு நான் என்ன வேலை பார்க்கணும்?
ஸோ அப்படி அந்த வேலை பார்க்குறதுக்காக நம்ம ஒப்படைக்கப்படுவோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு கொள்ளக்கூடிய சமூகத்தினருக்கு இதெல்லாம் சான்றுகள். எல்லா வகையிலையுமே நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் யோசித்து ஆராய்ச்சி செஞ்சு எழுதின புத்தகங்கள், எழுதின மற்ற விஷயங்கள், ஆர்டிக்கல்ஸ் எல்லாத்தையும் தான் முதல் உலக போர் வரைக்கும் கிலாஃபத் பேரளவுலையாவது கிலாஃபத்துன்னு ஒன்று இருந்துச்சு. அது அழிகிற அதை வந்து ஓவரால் முதல் உலக போரில் தான் முடித்தாங்க. அப்போ அது வரைக்கும் இந்த இந்த விவகாரங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய தீசிஸ், நிறைய ஆராய்ச்சியெல்லாம் திருடிட்டு போய் அபகரிச்சுக்கிட்டு போய் அவங்க வச்சு அவங்க அதில் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க சைடில் பெரிய ஆட்களாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அங்கே போகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து தான் போவாங்க. நம்ம பிள்ளைங்க தான் படித்து நல்ல லெவலில் இருக்குங்க. நம்ம இங்கேருந்து அங்கே போய் அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இறைவன் சொன்னதை அப்படியே எடுத்து தனக்காக மாற்றிக்கிட்டாங்க. அவங்க மாற்றிக்கிட்டாலுமே இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக அவங்க உழைக்கிறாங்க, அதை கொண்டு போகிறாங்க, அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் தவறானவர்களும் இன்னைக்கு சரியான இடத்துல இருக்காங்க, சரியானவர்களும் தவறான இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. இதை கொஞ்சம் இன்டெப்த்தாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியானவர்களும் தவறான இடத்துக்கு தள்ளப்படுறாங்க, தவறானவர்களும் சரியான இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்க போடுற உழைப்பு. ஸோ எதெல்லாம் நீங்கள் வெளியில் பார்க்குறீங்களோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு அல்லாஹ்கிட்ட இருந்து தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனால் அதை கலப்படம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து பிரித்து பார்க்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அறிவுடைய சமூகமாக ஆகும். ஒரே ஒரு கண்ணால் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. இஸ்லாம் அப்படின்ட்டு இந்த மதம் அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. அதே மாதிரி இஸ்லாம் மற்ற இது உலக வாழ்க்கை அப்படின்னும் பார்க்காதீங்க. ரெண்டத்தையும் மேர்ஜ் பண்ணி இறைவன் என்ன சொல்ல வரான், என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம பகுத்தறிவாளர்களாக ஆக முடியும். அடுத்து பாருங்க, வஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி நபாத குல்லி ஷைஇன் ஃபஅக்ரஜ்னா மின்ஹு கஸீரன் நுக்ரிஜு மின்ஹு ஹப்பம் முத்தராகிபா வமினன் நஹ்லி மின் தல்இஹா வகின்வானுன் தானியத்தும் வஜன்னாத்திம் மின் அஅனாபின் வஸ்ஸைத்தூன வர்ரும்மான முஷ்தபிஹம் வகைர முத்தஷாபிஹ் உந்துரு இலா சமரிஹி இதா அஸ்மர வயன்இஹ் இன்ன ஃபீ தாலிகும் லஆயாத்தில் லிகௌமி யூமினூன். மேலும் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தவன் அவனே. அதன் வாயிலாக எல்லா விதமான தாவரங்களையும் வெளியாக்கினோம். பின்னர் அதிலிருந்து பசுமையான பயிர்களை உருவாக்கி அவற்றிலிருந்து அடர்த்தியான தானிய மணிகளை வெளிப்படுத்தினோம். மேலும் பேரிச்ச மரத்தின் பாலையிலிருந்து சுமை தாழாமல் தொங்கிக் கொண்டிருக்கும் பல குலைகளையும் வெளிப்படுத்தினோம். ஒன்றோடொன்று ஒப்பானவையாகவும் அதே நேரத்தில் தனித்தன்மைகளையும் கொண்ட திராட்சை, ஜெய்தூன், மாதுளை ஆகியவற்றின் தோட்டங்களையும் அமைத்திருக்கிறோம். இவை பருவ காலத்தில் எவ்வாறு கனிகின்றன என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு திண்ணமாக இவற்றில் பல சான்றுகள் உள்ளன. நம்ம இந்த சாப்பியன்ஸ் படிக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, அது பாட்டுக்கு காடுகளில் வளர்ந்துக்கிட்டு இருந்ததை இந்த மனுஷன்தான் என்ன பண்ணால் அதை ஒரு வேலி போட்டு அதை வளர்க்குறேன்ற பேரில் அந்த என்ன சொல்கிறது, அந்த சீட்ஸுக்கும் அந்த நெற்பயிர்களுக்கும் கோதுமைகளுக்கும் இவனே அடிமையாயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த வரலாறில் நம்ம பார்த்தோம். இங்கே ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். வானத்துலேருந்து நான் தான் மழையை பொழிய வைக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், பொழிய செய்தவன் அல்லாஹ் தான்.
ஸோ அதன் மழை கரெக்டாக பொழிகிறதுனால எல்லா வகையான தாவரங்களையும் வெளியாக்கணும். ஆனால் இன்றைக்கி விவசாயம் என்ன சொல்கிறோம், நம்ம தான் அந்த தாவரங்களை வெளியாக்குறோன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விவசாயி தாண்டா கடவுள், அவன் தான் நமக்கு எல்லாம் பண்ணித்தரான். ஆனால் எல்லாம் சொல்கிறான், நான் தான் மழை பொழிய வைக்கிறேன், நான் தான் வெளியாக்குறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இது இங்கே இருந்தால் அதுதான் உலகம் எப்படி மாறி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அது பாட்டுக்கு வளரும், அது பாட்டுக்கு வளர்ந்தால் எந்த இடத்துல அது வளருதோ அங்கே உள்ளவங்க அதை எடுத்து அதை விற்பாங்க. வேறு எங்கே போகிறோமோ அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே கன்ஸ்ட்ரக்டிவாக அது மாறும். என்னென்ன இடத்துல எது எது இருக்கோ அந்தந்த வேலைகளை அவங்கவுங்க பார்ப்பாங்க. அப்போ எல்லாருமே கண்டிப்பாக வேலை பார்த்தா தான் அங்கே முடியும். ஆனால் இப்படி இந்த விவசாயம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் ரொம்ப கொடுமையாக வேலை பார்க்குறாங்க. இங்கிட்ட இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களையே குறை சொல்லிட்டு, எல்லாரையும் குறை சொல்லிட்டு, இன்னும் இறைவனையும் சேர்த்து குறை சொல்லிட்டு நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பியன்ஸோடு இதை அப்படியே ஒத்து வச்சு பாருங்கள். இறைவன் சொல்கிறான், மழை நான் தான் பெய்ய வைக்கிறேன், அதன் மூலமாக எல்லா தாவரங்களையும் நான் வெளிக்கொண்டு வரேன், அதிலிருந்து பசுமையான பயிர்களை உருவாக்கி அவற்றின் அடர்த்தியான தானிய மணிகளை வெளிப்படுத்தினோம். ஸோ அல்லாஹ் தான் இது பண்ணுறான். ஸோ விவசாயத்துக்கு முன்னாடியுமே இந்த தானியங்கள்லாம் வந்துச்சு தான், தானியங்கள்லாம் இருந்துச்சு தான். ஆனால் என்ன, ஒவ்வொரு காட்டு செடியாக இருந்துச்சு. இவங்க போய் அதை வந்து பறிக்கணும், அதை வந்து தேவையான இது பண்ணணும். பட் என்னைக்கு அதை வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்களோ, கடைசியில் வீட்டு விலங்கு மாதிரி மனிதன் தான் ஆகிட்டான். ஸோ அந்த மாதிரி. ஆனால் இறைவன் சொல்கிறான், நான் படைத்தேன், நான் மழையை தரேன், தானிய மணிகள்லாம் நான் என்னோட இதுபடி தான் வெளிப்படுது. அடுத்து அவன் சொல்கிறது பேரிச்ச மரம். ஸோ பேரிச்ச மரம், அதே மாதிரி ஜெய்தூன், ஒலிவ மரம், அப்புறம் திராட்சை, மாதுளை, இதையெல்லாம் வந்து இறைவன் சுட்டி காமிக்கிறான். அப்படின்னா இப்போ அது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு சிறந்த ஆதாரங்கள் இருக்கும். இன்ஷால்லா நீங்கள் சும்மா தனியாக தேடி பாருங்கள், அதனுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது, அது எப்படி கனியுது, இதெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறான் இறைவன். ஸோ நம்மளும் ஜஸ்ட் பாருங்கள், நம்மளாம் திராட்சை எந்த மரத்தில் காய்க்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி இருக்கிற நாலேஜ். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஃப்ரூட்டெல்லாம் எப்படி வந்துச்சு நீங்கள் போய் பாருங்கள், அதனுடைய அந்த பருவ காலத்தை போய் பாருங்கள் அப்படிங்கிறான். ஸோ கெட் அவேர், ஆழ்ந்து சிந்தியுங்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பல சான்றுகள் இருக்குது. وَجَعَلُوا لِلَّهِ شُرَكَاءَ الْجِنَّ وَخَلَقَهُمْ وَخَرَقُوا لَهُ بَنِينَ وَبَنَاتٍ بِغَيْرِ عِلْمٍ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يَصِفُونَ. இருந்தும் மக்கள் ஜின்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்கி விட்டார்கள். உண்மை யாதெனில் அவன்தான் அந்த ஜின்களை படைத்தவன். மேலும் அவர்கள் அறியாமையினால் அல்லாஹ்வுக்கும் ஆண்மக்களுக்கும் பெண்மக்களும் இருப்பதாக புனைந்து கூறுகிறார்கள். ஆனால் அவனோ தூய்மையானவன். மேலும் இவ்வாறு அவர்கள் புனைந்து கூறுபவற்றிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன். இது என்னமோ நம்ம சைடில் சொல்கிற மாதிரியே இருக்குல்ல. அதாவது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், அல்லாஹ்க்கு ஜின்னை இணை வைக்கிறாங்களாம். இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. டைரக்டாகவும் மறைமுகமாகவும் ஜின்களை அல்லாஹ்வுக்கு இணையாக வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ உண்மை என்னன்னா, ஜின்களையே அல்லாஹ் தான் படைச்சிருக்கான். ஸோ அவங்க அறியாமையினால் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுக்கு கடவுளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, சிவனோட பசங்க 2 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா இயேசுவே வந்து அல்லாஹ்வுடைய பையன்பாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், ஜிப்ரீல் அந்த என்ன சொல்கிறது, ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஏஞ்சல்னால் ஒரு கேர்ளை தானே சொல்லுவோம். உண்மையிலே ஏஞ்சல்னால் அது என்ன சொல்கிறது, வானவர்கள், அல்லாஹ்வுடைய வேலையாள்கள்.
அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களையும் செய்யக்கூடிய வேலையாட்களை நம்ம வந்து ஒரு பெண்ணாக கற்பனை பண்ணிக்கிட்டு, அந்த பெண்ணு இறைவனோட பெண், இறைவனோட டாட்டர், இறைவனோட மகள் அப்படின்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய வந்து இருக்குது. இன்றைக்கி நம்மளும் பார்த்திங்கன்னா எத்தனை அம்மன் கோயில்கள் இருக்குது, எத்தனை இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நாகம் தான் அதனுடைய இதெல்லாம் இருக்கும். நிறைய அதெல்லாம் ஜின் சீரீஸில் நிறைய இதில் நம்ம பார்க்க முடியுது. தெரிஞ்சும் தெரியாமையும் ஜின்களை நீங்கள் வந்து அல்லாஹ்க்கு இணையாக்குறீங்க அப்படின்னு டைரெக்டாகவே அல்லாஹ் இங்கே சொல்கிறான். ஸோ இறைவன் வந்து தூய்மையானவன். நீங்கள் புனைந்து சொல்கிற எதுவுமே அவனுக்கு கரெக்டானது இல்லை. அவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு இங்கே டிக்ளேர் பண்ணுறான். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.